உதயநிதி ஸ்டாலின் வந்து இப்போ தற்போது துபாய் போயிட்டு வந்துக்கிறாப்புல, அது கொஞ்சம் ஒரு மனுஷன் கொஞ்சம் ஃப்ரீயாகிறாப்புலன்னு நினைக்கிறேன். நிறைய ட்வீட்லாம் போட்டுக்கிறாப்புல. அதாவது விஜய் அவர்களை, அதாவது தற்போதைய தமிழகத்தின் முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களை பார்த்து நிறைய கேள்விகள் கேட்கிறார் என்றால் ஓகே, நான் அதெல்லாம் சரியாக தான் கேட்கிறாருன்னா இல்லைலாம் சொல்ல. இன்னைக்கு கேட்கிறார், இந்த பெண் வந்த 15 நாட்கள்லயே 25 கொலைகள் நடந்திருக்கு, இத்தனை வன்புணர்வுகள் நடந்திருக்கு, இதற்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா, நானும் அதை கேட்கிறேன். 5 வருஷத்துல 40,000 போக்சோ கேஸ் பதிவானது. அதற்கு உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்ல போகிறார்? 8,000 கொலைகள் நடந்தது, 8,000 உயிர்கள் பறிக்கப்பட்டன. அதற்கு இந்த முக ஸ்டாலின் என்ன ட்வீட் போட்டீங்க? இன்னைக்கு கேட்கிறார், விஜய் அவர்கள் வந்து நேரடியாக அங்கே போனாரா, போய் பார்த்தாரா, முதல்வர் நேரம் போய் ஏன் பார்க்கலன்னு கேட்கிறாரு. நீங்க எங்க போனீங்க? விளாத்திக்குளத்துல ஒரு பெண் பால் வன்கொடுமை செய்யப்பட்டு இறந்து போனார். அப்ப நீ ஏன் போய் பார்க்கல? உங்களுடைய தங்கச்சி கனிமொழி, உங்களுடைய அத்தை கனிமொழி அனுப்பி விட்டீங்களே, நீங்க நிறைய போய் பார்க்க வேண்டியதானே? கவின் படுகொலைக்கு நேரடியாக போய் பார்க்க வேண்டியது, உங்களால போய் பார்க்க வேண்டியதானே? அதை விடு. அது இதுல வேங்க வயல்ல தண்ணியில மலத்தை கலந்து விட்டாங்க. அந்த மக்களே மலம் தண்ணியை குடித்து புடுபுடுத்து போனாங்க, உடம்பு கூசி போனுச்சு அவங்களுக்கு. ஒரு மலம் கலந்த தண்ணியை குடிச்சுட்டு அந்த பக்கம் புதுக்கோட்டை பக்கம் 2 வாட்டி போயிட்டு வந்துட்டாப்புல. அந்த நேர காலகட்டங்களில் போயிட்டு வந்தார் இதே முக ஸ்டாலின், அப்பொழுதைய முதலமைச்சராக இருந்தவர். அவரே அந்த பக்கம் எட்டி பார்க்கல. அப்போ உங்களோட ஆட்சியில நீங்க அப்படியே ராஜா மாதிரி இருப்பீங்க. எதிர்கட்சியா போனதுக்கு பிறகு வராண்டாடே நானும் வரேன்டா அப்படின்ட்டு ஃபைட் பண்ணிட்டு இருப்பீங்களா? இதெல்லாம் மக்கள் யாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்கயா. உன் ஆட்சி எவ்வளவு அசிங்கமான ஆட்சின்னு தூக்கி தூரம் போட்டுட்டாங்க. இதுக்கு பிறகு வந்து நீ என்ன கதை ஆனாலும் எங்களுக்கு தெரியும் இந்த ஆட்சி எப்படி நடந்து கொண்டு இருக்குது. தவறு நடந்தால் மக்களே, தாவேக்காவுள்ள உறுப்பினர்களே, தாவேக்கா தொண்டனே ஏற்று கேள்வி கேட்பான்.